सिद्धि विनायक मूर्ति की जय। सद्गुरु श्री अरुणगिरिनाथ स्वामी की जय। வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹர. கந்தராமதியில 29 முடிச்சிருக்கோம். செவ்வான் குருவில் திகழ் வேலவன் அன்று ஒவ்வாதது என உணர்வித்தது அப்படின்னா என்னன்னா, செவ்வான்னா தெரியும் உங்களுக்கு, உதிக்கின்ற தங்கத்தின் மாதிரி உள்ள நேரம். சூரிய உதயம் பொழுதும் அஸ்தமனத்தும் பொழுதும் வானத்தில் சக்கர் வானம்னு சொல்லுவோம். அபிராமப்பட்டர் முதல் பாடலே எழுதியிருக்கிறார். உதிக்கின்ற செங்கதிர் என்னென்ன அந்த சிகப்பு நிறத்துக்கு உதாரணத்தை காமிக்க முடியுமோ எல்லாத்தையும் சொல்லலாம். உதிக்கின்ற செங்கதிர், உச்சி திலகம், அப்புறம் எல்லாமே அந்த ஆஞ்சநேயருக்கு சாத்துவாள் அந்த ஒரு சாந்தனுடைய நிறம். உச்சி திலகம், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் ரூபி, அப்புறம் மாதுளம் போது, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மாதுளம் பூ வந்து அந்த அழகான சிவந்த நிறத்தில் இருக்கும். மாதுளம் போது, வளர்க்கமலை துதிக்கின்ற வெண்கொடி, வெண்கடி குங்குமம், அந்த மாதிரி சிவப்பு நிறம். அம்பாள் சிவப்பு நிறம் உடையவள். இன்னொரு பாட்டில் அவர் சொல்றார் பிங்களை நீலி எல்லாம். ஆனால் பொதுவாக வந்து அம்பாள் செந்நிறத்துடையவள் இருக்கும். சிவபெருமான் செந்நிறத்தவன். சிவன் ஒரு பாதி, அம்பிகை ஒரு பாதியாகிய அந்த அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபத்தில் நெற்றிக்கண்ணிலிருந்து கிளம்பிய தீப்பொறி முருகப்பெருமான் ஆகையினால் அவனும் செந்நிறம் உடையவன். ஒரு இடது பக்கம் வந்து அம்பாளுடைய பாகம், இடது பக்கம் சிவனுடைய பாகம். அந்த நெருப்பு ஜுவாலையிலிருந்து உருவானவர் முருகப்பெருமான். அதனால் செவ்வான் உரு, சிவந்த சக்கர்வானத்தினுடைய உருவத்தில் உடைய முருகப்பெருமான் அவருடைய உருவத்தை வர்ணிக்கிறார். நம்ம அருணகிரிநாதர் சக்கர்வானத்தையும் பார்த்திருக்கார், முருகனையும் பார்த்திருக்கார். அதனால அவருக்கு வந்து இந்த உதாரணம் காட்டுறது ரொம்ப சுலபம். செவ்வானம் மாதிரி இருக்கப்பாண்டின்ட்டு. செவ்வான் உருவில் திகழ் வேலவன், அவன் கையில வந்து வேல் வச்சுருக்கான். வேல் வந்து வெண்ணிறம் உடையது. அது சக்கர் வானத்துல அந்த நேரத்துல வந்து ஒரு மின்னல் கீட்டு வந்ததுன்னா வானத்துல எப்படி இருக்கும், அந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிறார். செவ்வானத்தில் ஒரு மின்னல் கீட்டு வந்த மாதிரி செந்நிற வேணியுடைய முருகப்பெருமானின் திருக்கரங்களில் அந்த மின்னல் கீட்டு போன்ற ஒளி வீசக்கூடிய வேலாயுதம் அப்படின்னு அவனை வர்ணிச்சுட்டு காட்ட ஆரம்பிக்கிறார். செவ்வான் உருவில் திகழ் வேலவன் அன்று காலத்தில் அவருக்கு எப்பொழுது ஞானோதயத்தை அவன் உபதேசித்தானோ அந்த நாளை நினைத்து மனம் நெகிழ்ந்து போகிறான். அன்னைக்கு நீ உபதேசிக்கப்பா என்ன கருணை உனக்கு அப்படிங்கிறார். அன்று ஒவ்வாதது என உணர்வித்தது. ஒவ்வாததுன்னா உப்பு ஓமை சொல்ல முடியாதது. உப்பு ஓமைனா இது சொல்றாங்க, சாந்தரானந்தா போதாத்மகம் அனுபவிகம். அனுபவிகம்னா அதுக்கு ஈக்குவலா பேரலா எதையுமே சொல்ல முடியாது. ஒவ்வாதது என்ன, உப்பு ஓமை சொல்ல முடியாது. அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிலான உணர்வித்தது, ஒவ்வாதது என உணர்வித்தது. அது முருகப்பெருமானுடைய திருவருளின் காரணமாக அருணகிரிநாதர் முருகப்பெருமானுடைய அனுபூதியை அடைந்தார். முருகப்பெருமானை அவர் உணர்ந்தார், உள்ளபடி உணர்ந்தார். அந்த மெய்ப்பொருளாவது யாதுன்னு கேட்டார் சண்முகனேன்ட்டு. அது எது மெய்ப்பொருள் இருக்கு, என்னை ஆண்ட இடம் தான் முடிவு பண்றவன் பாட்டில். அது மாதிரி என்னை ஆண்ட இடமாகிய முருகப்பெருமான் அவன் எவ்வாறு உள்ளான், உருவமா அருவமா, இப்ப யாருக்கும் தெரியாது. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் எவ்வளவு கன்ஃபியூஸ் பண்றாங்க. ஆனா அதுல நம்ம ஆராய்ந்து அவனை புரிஞ்சுக்கணும். அதுலதான் நம்முடைய உண்மையான பக்தியும் ஈடுபாடும் அதுலதான் வெளிப்படும். ஏன்னா அந்த மாதிரி இறைவனை புரிஞ்சுக்கிறது அவனுக்கு சுலபம் கிடையாது. அவனை உருவமாகவும் சொல்லலாம், அருவமாகவும். உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் எங்கள் சத்குருவாய் வருவாய் அருள்வாய் மோனே குருவானே சொல்றார் இல்லையா. அது மாதிரி அவனை புரிந்து கொள்வது மிக மிக கடினம். அப்படிப்பட்ட அவனுடைய அனுபவத்தை அவன்
அருள் காரணமாக என் மீது கொண்ட அருளினால் அவன் எனக்கு உணர்வித்தான். தான் எவ்வாறு இருக்கிறோம் என்பதை எனக்கு உணர்வித்தான். படிச்சு புரிஞ்சுக்கிறது அது அறிதல், உணர்தல் வேற. அது நோயிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரியலைசேஷன். பாயிண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நோயிங்னா அறியறது, ரியலைசேஷனா உணர்றது. இப்போ வந்து ஜாங்கிரி எப்படி இருக்கும்னு ஒருத்தர் சொல்லி அதனுடைய டேஸ்ட்டை நம்ம ஓரளவுக்கு சரி இனிப்பாக இருக்கும், நெய்யுடைய மனம் இருக்கும், இந்த மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும், இப்படிலாம் சொல்லி இமேஜின் பண்ணலாம். வழி எக்ஸாக்டாக அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஒருத்தர் சொல்லி எடுத்து வாயில் போட்டான்னு தெரியும், அதுதான் உணர்தல். இப்போ சொல்லி ஜாங்கிரியை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது அறிதல். நம்மளே வாயில் போட்டு அதை ஒரு சுவையை பார்க்கறது உணர்தல். அப்படி முருகப்பெருமான் தன்னை அருணகிரிநாதருக்கு உணர்வித்தார். அந்த உன்னை உணர்வித்தவாறு எவ்வாறு இருந்தது என்பதை நான் எப்படி ஒரு உதாரணத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு விளக்க முடியும்? இப்ப நமக்கு இப்ப எனக்கு தெரியாதது ஒண்ணு, அதை பத்தி நீங்க எனக்கு தெரிய வைக்கணும்னாக்கா அந்த தெரியாத ஒண்ணுக்கு சுமாரா அதே மாதிரி இருக்கிற இன்னொன்னு வந்து ஒரு உதாரணமா சொல்லி அந்த மாதிரி இருக்கும்னு சொன்னோம். ஆனா நமக்கு தெரிஞ்சது எல்லாமே நம்ம ஐம்புலன்களால் உணரக்கூடியவைகளை மட்டும்தான் நாம் உணர்வோம். கண்களால் பார்க்க முடியுது, காதால் கேட்க முடியுது, இதை மட்டும்தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடிய. இந்த ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட வஸ்து என்று இருந்தால் அதை நம்மால் உணர முடியாது. அதனால உதாரணம் சொல்லி விளக்கணும்னாக்கா ஐம்புலன்களால் உணரக்கூடிய ஒன்றைத்தான் உதாரணமாக காட்ட முடியும். ஆனால் உன்னுடைய உணர்வு ஐம்புலன்களின் புரிதலுக்கு அப்பாற்பட்டது. அதை எப்படிப்பா நான் ஒரு ஐம்புலன்களால் உணரக்கூடிய ஒரு வஸ்துவினால எப்படி நான் அதை உதாரணமாக விளக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார். ஒவ்வாதுன்னா ஒப்புவமை, இதுக்கு ஈக்குவல் எதுன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நான் அனுபவத்தை எனக்கு கொடுத்தேன். அதை அவ்வாறு அறிவார் தான் அறிகின்றதெல்லாம். தான் அங்கே போட்டுக்கலாம், போட்டா கொஞ்சம் அர்த்தம் புரியும், கரெக்டாக புரியும். ஒவ்வாதது என உணர்வித்தது, எனக்கு நீ எவ்வாறு ஒரு உணர்வித்ததை அப்படிப்பட்ட அந்த உணர்வை அவ்வாறு அறிவார். நான் மட்டும் அந்த உணர்வை பெற்றவன் இல்லை, என் போன்ற எண்ணற்ற அடியார்கள் உன்னை அனுபவித்திருக்கிறார்கள். இல்லையா? எவ்வளவு முருகன் அடியார்கள் அவர் முருகனை அனுபவித்திருக்கிறார். அந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து நான் என்னுடைய உணர்வு எப்படி இருந்ததுன்னு நான் உங்களோட எல்லாம் பகிர்ந்துக்கணும்னு நான் சொல்லல. அருணகிரிநாதர் நான் உங்களோட எல்லாம் பகிர்ந்துக்கணும்னு நம்மளை பார்த்து சொல்றாரு. ஆனா அவருக்கு தெரியல எப்படி பகிர்ந்துக்கிறேன்னு. உதாரணம் சொல்ல தெரியல. முருகனுடைய அனுகிரகம், அவனுடைய உணர்வு வந்து எனக்கு எப்படி இருந்த அனுபூதி எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுக்கு என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியலப்பா. அதனால என்னால மார்க்கத்தை காட்ட முடியும். நீ இப்படி போ, நான் போன வழி இது, இந்த வழியில நீ போனா நீயே அவனை உணர முடியும். ஆனால் நீயாகத்தான் அவனை உணர முடியும். அந்த உணர்வை நான் உனக்கு ஏற்படுத்த முடியாது. அந்த உணர்வை நான் வார்த்தைகளாலும் வர்ணித்து உனக்கு புரிய வைக்க முடியாது. அந்த உணர்வை நான் உனக்கு பகிர முடியாது. போன வகுப்பிலே சொன்னேன், இது வந்து உண்மை. அதாவது ஞானிகள் அவர்கள் வரக்கூடிய அனுபவத்தை இன்னொருத்தரோட பகிர முடியாது. ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் எனக்கு தெரிஞ்சது ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர். அவர் வந்து இறை அனுபவத்தை பகிர்ந்தார், வார்த்தைகளால் வர்ணிக்கல. ஏன்னா வந்து நரேன் வந்து அப்படி ஒரு ரேஷனலிஸ்ட். அவங்க எதையுமே நம்ப மாட்டார், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் நம்புவார். அந்த மாதிரி அங்க போயிட்டு நீ இறைவனை காட்டுனோன்னா காட்டினார், தலையில கையை வச்சு இறைவனை காட்டினார். அது உணர்வை வந்து பகிர்ந்தது. ஆனால் இவர்களெல்லாம் பகிர முடியாதுன்னு பொதுப்படியா யாராலையும் பகிர முடியாது. எக்ஸெப்ஷனல் கேஸ். அப்போ நீட் ஆஃப் த டைம், அது அர்ஜென்சி. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு உலகம் முழுவதும் மெசேஜ் போகணும். இந்த சனாதன தர்மத்தினுடைய சிறப்பை வந்து எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். அதுக்காக வந்து அவர் பார்த்துருந்தார். நரேன் வந்தோன்னு தெரிஞ்சிருக்கு இவர் தான் அப்படின்னு. உடனே அவருக்கு வந்து அனுபவத்தை காட்டி அவரை புரிய வச்சு அவரை தனது சீடனாக ஏற்றுக்கொண்டார். அந்த மாதிரி அதான் சொல்றார், ஒவ்வாதது என உணர்வித்தது அவ்வாறு அறிவார் தான் அறிகின்றதெல்லாம். அந்த மாதிரி என்ன மாதிரி இந்த உணர்வை தெரிந்தவர்கள் அவர்களாக தெரிவதே இல்லாமல் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பது, எப்படி நான் ஒருத்தருக்கு வந்து நான் வந்து கூற முடியும், எடுத்து கூற முடியும். இசைவிப்பதுன்னு என்ன அர்த்தம்னாக்கா எடுத்து சொல்றது மட்டும் இல்ல, அந்த உணர்ச்சியை உண்டு பண்ணுவது. அந்த முருகன் என்னும் உணர்வை நான் எவ்வாறு உணர்ந்தேனோ அந்த உணர்வை நான் இன்னொருவருக்கு எவ்வாறு உண்டு பண்ண முடியும். முருகா நீதான் அவருக்கு அனுகிரகம் பண்ணணும்.
மீது மிகுந்த பக்தி கொண்டிருக்கிறான், அவனுக்கு எனக்கு நீ அனுகிரகம் செய்தது போல் அவனுக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றான். மற்றவர்களுக்கு நமக்காக பறிஞ்சு பேசுகிற பாட்டு இது. இவர்கள் எல்லாம் உன்னுடைய அடிமைகள், உன்னை அல்லும் தினமும் உன்னை போற்றி வழிபடுகிறார்கள், எல்லாம் திருப்புகழ் பாடுகிறார்கள், அந்த அனுபூதி பாடுகிறார்கள். எனக்கு நீ செய்த அந்த அனுகிரகத்தை இவர்களுக்கும் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க. இவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பது. அடுத்த பாடல் போலாம். பால் வாழ்வு எனும் இப்படு மாயையிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே. வாழ்வுனாக்கா நாம இந்த உடலோட நம்ம வாழக்கூடிய வாழ்வு, இது வாழ்வு. இந்த இந்த உடல் எடுத்ததே நாம் செய்த பால் வினையின் காரணமாக, ஒரு பிரிவில் செய்த வினைகள் காரணமாக இந்த உடல் எடுத்தோம். இந்த உடலில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், தற்காலிகமாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையை வாழ்வுங்கிறோம். ஏன்னா இந்த வாழ்வை சிறப்பான வாழ்வாக ஆக்குவதும் வாழ்வாக ஆக்குவதும் நம் கடமையில் தான் இருக்கின்றன. நாம் இந்த மனித உடல் பெறுறது ரொம்ப அபூர்வமானது, அரிதறிந்து மாநிலங்களை பெறுகிறது. அந்த மனித பிறவி எடுப்பதற்கு உண்டான பயனை நாம் அடைவதற்கான மார்க்கத்தில் நாம் சென்றோமே ஆனால் இது சிறப்பான வாழ்வாக ஆகும். ஆனால் மெஜாரிட்டி அநேகர் கோடியில் ஒருவரை தவிர மற்றவர்கள் இதை வாழ்வாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் சொன்னார், எனக்கு எத்தனையோ இந்த மாதிரி வாழ்வதற்குப்பா, எத்தனையோ பிறவி, தான் முதல் பிறவியா கோடானுக்கு ஒரு பிறவியை எடுத்துக்கேன். இப்படி இந்த பிறவியை நீ என்னை ஆழ்த்துகிற வாழ்வேனும் படு மாயை. ஏன் இந்த வாழ்வு ஏன் வந்தது? இந்த உடல்ல வாழக்கூடிய வாழ்வு ஏன் வந்ததுன்னா மாயை காரணமாக வந்தது. முன்ஜென்மத்தில் மாயை என்னும் திரை எனது அறிவை மறைத்து விட்டது. நான் அதனால் அறியாமையில் உழன்று அஞ்ஞானத்தில் முழுவதுமாக அமைந்து எது மெய்ப்பொருள் என்பதை அறியாமல் எதன் பின்னாலே சென்று என் வாழ்நாளை வீணடித்து விட்டேன். வாழ்நாளை வீழ்நாளாக ஆக்குவது வாழ்வாழ்வுன்னு சொல்றது. வாழ்நாள் வீண் நாளாக ஆக்குவது வாழ்வாழ்வு. அதே வாழ்நாளை பயனுள்ள நாட்களாக ஆக்குவது சிறந்த வாழ்வு. இவர் நான் முன்ஜென்மத்தில் வாழ்வாழ்வாக எனது வாழ்வை வாழ்ந்த காரணத்தினால் இந்த பிறவியை எடுத்திருக்கிறேன். இவ்வாறு நான் பல பிறவிகளே எடுத்திருக்கிறேன். வாழ்வு எனும் இப்படு மாயையின் காரணமாக உண்டான இந்த வாழ்வை இதில் நீ வீழ்வாய். அதாவது இந்த இறப்பு எனும் அந்த படுகொடியில், அந்த நரகத்தில் நீ வீழ்வாய் என்று எனக்கு விதியை தந்தனையே. முருகா, நீ எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டியே, இது நியாயமா அப்படின்னு கேட்கிறார். அதாவது சொன்ன இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கிறது அபூர்வம். ஏன்னா இது உடம்பு தான். இந்த உடம்பு நமக்கு உதவி பண்றது. இது நமக்கு கெடுக்கவும் செய்யறது, உதவி பண்றது. கெடுக்கிறது எப்படின்னா நம்ம ஐம்புலன்கள் மூலமாக இந்த புலன் இன்பங்களை தேடி சென்று அது நமது மனதிற்கு அந்த புலன் இன்பத்தை தரக்கூடிய வஸ்துக்களை பற்றிய சேகரித்த தகவல்களை நம் மனதிற்கு அனுப்பி நம் மனதை அவற்றின் மீது ஈடுபாடு பற்று கொள்ள செய்து அப்படி நம்மை வினைகளில் ஆழ்த்துகிறது. ஆனால் இந்த உடம்பை வச்சிருந்து, இந்த உடம்பு இல்லாமல் நம்மளால் எதையுமே சாதிக்க முடியாது. இறைவனை நாம் அடைய வேண்டும் என்றால், இறைவனின் திருவடியை நாம் பற்ற வேண்டும் என்றால் அதற்கு இந்த உடம்பு தேவை. இந்த உடம்புனால்தான் நம்ம அவனுக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் முடியும். இந்த கைகளினால்தான் அவன் திருவடியை பற்றி கொள்ள முடியும். இந்த கால்களை உபயோகித்து தான் அவனோட திருக்கோவிலை அடைய முடியும். இப்படி எல்லாத்துக்குமே நமக்கு உடம்பு வேண்டியிருக்கு. அதனால இந்த மனித உடம்பு கிடைச்சதை நம்ம வரப்பிரசாதமா எடுத்துக்கணும். இந்த உடம்பு திட்டக்கூடாது, கடவுள் எனக்கு இந்த மாதிரி எந்த உடம்பு கொடுத்தாரு. ஏன்னா ஒரு முள்ளை எடுக்கணும்னா ஒரு முள்ளால தான் எடுக்கணும். முள்ளுன்னா இப்போ நம்ம அது ஒரு பின் எடுத்துக்கிறோம், அது ஷார்ப்பாக முள்ளு மாதிரி இருக்கு. அதனால அந்த இடத்துல கொஞ்சம் இது பண்ணி தொலை போட்டு அதை எடுக்க முடியும். அது மாதிரி அந்த பின் இல்லை, ஃபாரஸ்ட் ஏரியாவில் உங்களுக்கு முள்ளு குத்திருக்குன்னா இன்னொரு முள் அதே மாதிரி கிடைக்கிறதா தேடி அதால ஓட்ட போட்டு எடுக்கணும். அதனால முல்லை முள்ளால் எடுக்க முடியும்னு சொல்லி சொல்றது இல்லையா? முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். அது மாதிரி இந்த உடம்பை நம்ம விடணும். உடம்பு விடணும்னாக்கா என்ன அர்த்தம்? உடம்பை அழிச்சுக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, தற்கொலை பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அது பிரயோஜனம் இல்லை. தற்கொலை பண்ணிட்டாக்கா அப்புறம் நமக்கு விதிக்கப்பட்ட, இப்போ எனக்கு 100 வயசு எனக்கு விதிச்சிருக்குனாக்கா 76 வயசாச்சு. இப்போ நான் தற்கொலை பண்ணிட்டாக்கா இன்னும் 24 வருஷம் நான்
ஆவியா பேயா வந்து இங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டு அதனால அழிக்கிறது உடம்ப அழிச்சுக்கிறதுனா அது மாதிரி அர்த்தம் இல்லை. இன்னொரு உடம்பில் நம் ஆன்மா புகாமல் இருப்பதைத்தான் உடம்பை அழிப்பது என்று சொல்கிறோம். அந்த மாதிரி நாம் வந்து உடம்பை அழிக்க வேண்டும் என்றால் இந்த படுமாயையில் சிக்கி மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கிறேனே, முல்லை முள்ளால் எடுப்பது போல் இந்த உடம்பை வைத்து கொண்டுதான் நான் இந்த உடம்பை அழிக்க முடியும். அப்படின்னா இந்த உடம்பை வச்சுட்டு நான் உன்மீது ஈடுபாடு கொண்டு பக்தி கொண்டு என் மனதை உன்மீது செலுத்தி உனது திருவடியை பற்றி உனது அருளுக்கு பாத்திரமாகும்படியாக அதற்கு தகுதியானவனாக என்னை ஆக்கிக்கொண்டு அதன் மூலம் உன் திரு அருளை பெற்று இந்த உடலை நான் தவிர்க்க முடியும். அதாவது இந்த உடம்போட என்னோட கடைசி உடம்பு, இதுக்கப்புறம் எனக்கு உடம்பு இல்லைங்கிற அதுதான் உடலை அழிப்பதுன்னு அதுதான் அர்த்தம். மீண்டும் ஒரு பிறவி, மீண்டும் ஒரு உடல், எந்த உடலாக வேணா வரலாம். அது மனித உடலாக இருக்கலாம், நாயா இருக்கலாம், பன்றியா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அப்படி நான் இன்னொரு உடலை தேடி சென்று இன்னொரு தாயின் கர்ப்பத்தில் சென்று புகாமல் இருக்கும்படி, திரும்பவும் நான் குரம்பை அடுத்து குடி புகாமல் இருக்கும்படியாக என்னை நீ ஆக்க வேண்டும் என்றால் அதற்கு நான் இந்த மனித உடலை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி முல்லை முள்ளால் எடுக்கிறோமோ அவ்வாறு இந்த மனித உடலை பயன்படுத்தி மீண்டும் ஒரு உடல் எடுக்காத நிலைமைக்கு நான் என்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். வாழ்வாழ் வேணும் இப்படுமாயிலே வீழ்வாய் என்று என்னை விதித்தாயே முருகா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்றார். எதுக்காக நீ எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துருக்க அப்படிங்கிறார். தாழ்வானவை செய்தனதாம் உழவம், நான் இப்படிப்பட்ட ஒரு தண்டனைக்கு ஆளாகும்படியான அளவுக்கு நான் போன ஜென்மத்தில் அவ்வளவு நீச்சமான காரியங்களை, தாழ்வான காரியங்களை பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்கிறார். தாழ்வானவை செய்தன அப்படின்னா தன்னை பற்றி சொல்லிக்கிறார், நம்ம பத்தி. அவர் எழுதுறது எல்லாமே நம்ம பத்தி தான். நமக்கு இந்த மாதிரி உடம்பு வந்திருக்குன்னா போன ஜென்மம் நம்ம யோசிக்கணும். வர்ணஜா அவருக்காக எழுதலைன்னா அவர் முக்தியை அடைஞ்சாச்சு அவர், அதனால நமக்காக எழுதியிருக்கார். அதனால நமக்கு இந்த உடம்பு ஏன் வந்ததுன்னா நான் போன ஜென்மத்தில் அவ்வளவு நீச்சமான காரியங்களை பண்ணியிருக்கேன்னா ஒருவேளை அதனால தான் இந்த மாதிரி உடம்பு வந்திருக்கும். இந்த ஜென்மத்தில் அதை தவிர்க்கணும், நற்காரியங்களை பண்ண வேண்டும், இறைவன் திருவருளையே நாடி அவனது திருவடியை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஈடுபாடு நமக்கு உண்டாக வேண்டும் என்பதற்காக இந்த பாடல்களை எழுதியிருக்கிறார். தாழ்வானவை செய்தனதாம் உழவோ அப்புறம் சொல்றார். வாழ்வாய் இனி நீ மயில் வாகனனே அப்படின்னா அருணகிரிநாதர் வந்து முருகரோட ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. எப்படி வேணா திட்டுவார் முருகனை. கோபம் வந்ததுன்னா என்னப்பா நீ இத்தனை பேர் தவிக்கிறா இந்த உடம்பை வச்சுட்டு திரும்ப திரும்ப பிறந்துட்டு அவளுக்கெல்லாம் நீ நற்கதி அளிக்க மாட்டேன். சரிப்போ நீ வந்து அவளுக்கெல்லாம் நான் அனுகிரகம் பண்ண மாட்டேன், எனக்கு சொல்லிக்க, எனக்கு நீ அனுகிரகம் பண்ண மாட்டேன், பரவாயில்ல போ, நீயாவது நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு. வாழ்வாய் இனி நீ வாழ்ந்துட்டு போ, நான் எக்கேடு கேட்டு போனா என்ன, நீ நன்னா வாழு அப்படிங்கிற அர்த்தத்துல எழுதிட்டார். வாழ்வாய் இனி நீ இதே இதை வந்து லிபர்ட்டியை வந்து அருணகிரிநாதர் முருகர்கிட்ட எடுத்த லிபர்ட்டியை சுந்தரர் வந்து சிவபெருமான்கிட்ட எடுத்துட்டு இருக்கார். ஏன்னா அவர் வந்து அவருக்கு கண்ணு போயிடுது, 2 கண்ணும் போயிடுது. அவர் செய்த ஒரு தவறுனால தான் அந்த பனிஷ்மெண்ட் வருது. ஆனால் ஒரு இடத்துல போய் திருப்பதிகள்லாம் பாடி ஒரு கண்ணு வந்துடுறது, 2வது கண்ணு அவருக்கு வரவே மாட்டேங்கிறது. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு ஸ்தலமாக போய் கடைசியில் திருவாரூரில் போயிட்டு சொல்கிறார், இப்போ நீ எனக்கு கண்ணு கொடுத்தாதான் உண்டு, நீ இல்லைன்னா முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிகம் அங்கே ஏற்றுறார். அதில் வந்து அந்த பதிகத்தில் ஒவ்வொரு ஸ்டான்ஸாக முடியும் பொழுதும் என்ன வார்த்தை என்னக்கா, திருவாரூரில் வாழ்ந்து போவீரே அப்படின்னு முடியும் ஒவ்வொரு ஸ்டான்ஸாகவும். திருவாரூரில் வாழ்ந்து போவீரே, சரி நான் தான் எனக்கு குருடனா என்ன இருக்கணும்னு நீ டிசைட் பண்ணிட்டேன், எனக்கு நீ அனுகிரகம் பண்ண மாட்டேன், நீயாவது நல்லா இருந்துக்கப்போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மாதிரி தான் இது சொல்றாரு. வாழ்வாய் இனி நீ அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனனே அப்படிங்கிறார். ஏன்னா திரும்ப வந்து சொல்றார், ஒருவேளை முருகனுக்கு வந்து என் மேல கருணை வந்து என்னை காப்பாற்றுவதற்கு அவன் வந்தானே என்றால் மிக விரைவாக வர வேண்டும்ங்கிறதுக்காக மயில் வாகனனே, மயில் மீது ஏறி நீ வேகமாக வந்து இந்த படுமாயையிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும், இந்த பிறவி என்னும் இந்த படுகுழியிலிருந்து, படுகுழியில் வீழ்ந்த என்னை நீ மேலே தூக்கி விட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்த பாடல் போலாம். கலையே பதறி கதறி தலையோடு அலையே படுமாறு அதுவாய் விடவோ,
கலையே அப்படின்னாக்கா நாம் எல்லாரும் வாழ்க்கையில் கல்வி கேள்வி கலைகளெல்லாம் நம்ம சிறந்து விளங்கணும், அதில் சந்தேகம் கிடையாது. கல்வி கற்க வேண்டியது, கலைகள் கற்க வேண்டியது. ஆனால் இது வந்து the education is not the end in itself, it's only a means to an end அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து முடிவானதல்ல. இதை கொண்டு நாம் எதை அடைய வேண்டுமோ அதை அடைய வேண்டும். அதற்கு நாம் கல்வியை உபயோகித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த கல்வி கற்ற உடனே நமக்கு என்ன வருதுன்னாக்கா கர்வம் வந்துடுறது. அதுதான் 3 இதில் வார்த்தைகள் இருந்தால் கலையே, இதற்கு நான் கற்ற கல்வியும் கலைகளும் என்னை எந்த மாதிரி நிலைக்கு கொண்டு போயிருக்குன்னா பதறி, பதற்றத்தை குறிக்கிறது. ஏன் பதற்றம்னா நமக்கு வந்து இந்த கல்வி கற்கும் பொழுது நாம் தான் சிறந்த கல்வியாளனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே அது ஒரு செருக்கு காரணமாக அது வருது. நம்மளை விட படித்தவன் எவனும் இருக்கக்கூடாது. இன்னொருத்தன் நமக்கு தெரிஞ்சவன் ஒருத்தன் வந்து நம்மளை விட ஜாஸ்தி உயர்ந்து போயிட்டான், படிப்பு கல்வி கேள்வியில் கலைகளில் வந்து உயர்ந்துட்டான்னா நம்ம மதம் பதறது. ஐயோ அவன் அப்படி போயிட்டானே, நம்மளும் அந்த அளவுக்கு அது ஹெல்த்தி காம்படிஷன் தான் நல்லது. அவன் மீது பொறாமை கொண்டு அதன் காரணமாக நம்ம கீழே வீழ்வோம். அதனால கற்ற கல்வி கலை இது எனக்கு பதற்றத்தை தருகிறதுங்கிறான். பதறி கதறி, கதறினுக்கு ஆரவாரம் பண்றதுன்னு அர்த்தம். நான் பார்த்தியா இப்படி படிச்சிருக்கேன் பாரு, என்ன அளவுக்கு படிச்சவா யார் இருக்கா, 5 PhD எனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப தம்பட்டம் அடிச்சுன்னு போறது. அதான் பதறி பதறி கதறி கதறி தலையோடு அலையே படுமாறு. தலையில வந்து ரொம்ப கர்வம் ஜாஸ்தி ஆச்சுன்னா தலைக்குள்ள ஒரு வேவ்ஸ் போற மாதிரி ஒரு ஃபீலிங் வருமா. அது தலை ஊடு, தலைக்குள்ள அலையே படுமாறு, அலை வருமாறு, வேவ்ஸ் வர மாதிரி இந்த மாதிரி ஒரு நிலைமையில என்ன நீ ஆளாக்கலாமா, அதுவாய் விடவோ. அதாவது மனிதனுக்கு வந்து கர்வம் வருதுன்னாக்கா 3 காரணத்துக்காக கர்வம் வரும். செல்வம், வீரம். சினிமா வந்திருக்க சரஸ்வதி சபதம், அதில் தானே போட்டி, கல்விக்கு சொல்ல எது பெருசுன்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு வந்து மிகுந்த பலம், வீரம்னா பலம்னு வச்சுக்கலாம். ஒருத்தன் மிகுந்த பலசாலியா இருந்தா அவனுக்கு பெரிய மமதை வரும். நமக்கு ஈக்குவலா யார் இருக்கா, மிஸ்டர் வேர்ல்டு அப்படின்னு வந்தாக்கா ஒரு மமதை இருக்கும். அது வந்து இந்த மமதை வந்து எத்தனை டைம் பீரியட் இருக்கும்னாக்கா அவன் முதுமை அடையும் வரை. முதுமை அடைஞ்சாச்சுன்னா பலமெல்லாம் போயிடும். ஸோ அதனால இந்த வீரத்தினால் உண்டாகக்கூடிய கர்வம் அது ஒரு கால வரையறைக்கு உட்பட்டது. அந்த காலத்துக்கு மேல அது போகாது. செல்வம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கே இருக்காது. செல்வத்தினால் வரக்கூடிய கர்வமும் நிலைத்திருப்பதில்லை. ஆனால் கல்வி அப்படி இல்லை. ஒருத்தன் வந்து இளமையை கற்ற கல்வி அவன் இறுதி வரை இருக்கும், 7 பிறவிக்கும் வரும்னு சொல்லுவான். திருக்குறளே இருக்கு, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமைக்கும் ஏமா புடைத்து, எழுமையும் ஏமா புடைத்துன்னு வரும். ஆனால் 7 ஜென்மத்துக்கு அந்த கல்வி வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அதான் பூர்வ ஜென்ம வாசனைன்னு சொல்லுவாங்க. இல்லை சில பேர் வந்து சைல்டு ப்ராடஜியா பண்ணுறதுக்கு காரணம் முந்தின ஜென்மத்தில் படித்தது எல்லாமே நினைவு இருக்கும். அதாவது 2 வயசுலேயே எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இந்த கல்வியினால் உண்டாகக்கூடிய இருமாப்பு கர்வம் அது அழியாதது, அழிப்பதற்கு மிகவும் கடினமானது. அதனால என்ன சொல்றாருன்னாக்கா, அதனாலதான் சொல்றாரு கலையினால் எனக்கு உண்டான கர்வம் அது மிக மிக அழிப்பதற்கு மிக மிக அரிதானது. அதனால அந்த கர்வத்தை நீ அழிப்பதற்கு எனக்கு துணை செய்ய வேண்டும். கலையே பதறி கதறி தலையோடு அலையே படுமாறு அதுவாய் விடவோ, அந்த மாதிரி என்ன நீ விட்டுருக்கலாம் அந்த மாதிரி ஒரு நிலைமையில அப்படிங்கிறார். அடுத்து முருகன் எப்படி அட்ரஸ் பண்றான்னு பார்க்கலாம். கொலையே பிரி கொலையே புரி வேடர்குல பிடி அப்படின்னு வள்ளிய வர்ணிக்கிறார். கொலையே புரி வேடர்குல பிடி. அதாவது வள்ளி திருமாலின் மகள், திருமாலுக்கும் திருமகளுக்கும் பிறந்த மகள். ஆனால் அவளுக்கு அது தெரியாது. அந்த வேடர்குல தலைவன் நம்பிராஜன் வந்து அவளை எடுத்து வளர்க்குறான். அதனால தான் ஒரு வேடுவ குலப்பெண் சிறுமி அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறவன். அந்த வேடர்கள் எப்படின்னாக்கா சின்ன குழந்தைகளா இருக்கும்போது சிறுவர்களுக்கே அந்த வேட்டையாடக்கூடிய வித்தையை கற்றுக் கொடுப்பார்கள். அவளுக்கு வந்து தகுந்த மாதிரி இந்த சாதுவான மிருகங்கள், மான் அந்த மாதிரி அதெல்லாம் வேட்டையாடுவோம். அவன் இளைஞனானது தன்னுடைய
வீரத்தை நிலைநாட்டணும்னு சொல்லி புலி வேட்டையாடுவோம். எத்தனை புலியை வேட்டையாடி எவ்வளவு புலிப்பள்ள புலி நகத்தை கொண்டு வந்து வச்சுருக்கானோ அந்த அளவுக்கு பெரிய வீரன் இருக்கும். அதை மாலையாவே போட்டுப்பான். அந்த மாதிரி அது மாதிரி வேடர்களுடைய குலம் வந்து அவளுடைய தொழில் வந்து வேட்டையாடுவது. அதனால அவருடைய தொழில் வந்து கொலை செய்வது, மிருகங்களை கொலை செய்வது. அதான் சொல்ற கொலையே கொலை செய்வதையே தொழிலாக கொண்ட வேடர் குலத்தில் ஒரு பெண் யானையாக வலம் வந்த சிறுமியாகிய இந்த வள்ளி அப்படிங்கிறார். பிடினக பெண் யானை, களிறுனா ஆண் யானை, பிடின பெண் யானை. பெண் யானை காற்றுல போகும்போது அப்படியே தைரியமா பயம் இல்லாம எல்லா இடத்துக்கும் சுத்தம். அது மாதிரி வள்ளி வந்து அந்த திணைப்புணத்துல வந்து அந்த அந்த காட்டுல வேடர்கள் இருக்கக்கூடிய அடர்ந்த காட்டு குறிஞ்சி நிலம், குறிஞ்சினா மலையும் மலையை சார்ந்த இடமும், அந்த குறிஞ்சி நிலம் ஃபுல்லா வனங்கள். இப்பெல்லாம் மரத்தை வெட்டுறதெல்லாம் கிடையாது, சந்தன கடத்தல்லாம் கிடையாது. அதனால எந்த மரம் இருக்கோ அந்த மரம் அப்படியே இருக்குங்க. அதனால அடர்ந்த காட்டுல மிருகங்கள் இருக்கக்கூடிய காட்டுல தான் வேடர்கள் வாழ்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு வந்து அங்கதான் கிடைக்கும், அந்த அடர்ந்த மிருகங்கள் இருக்கிற காட்டுல. அந்த இடத்தில் மிகுந்த தைரியத்துடன் உலா வந்த வள்ளி பிராட்டி அவளை பிடி என்று சொல்கிறார். கொலையே புரி வேடர்குல பிடி தோய் மலையே. தோய்ந்துனாக்கா அணைந்துன்னு அர்த்தம். ஒருவரை ஆலிங்கனம் செய்து கட்டி அணைத்து தோய்ந்து, அதுதான் தோய்தல்னு பேரு. வள்ளி தோய்ந்தது அவள் வாழ்ந்த வள்ளி மலையில். அந்த குறவர்கள் அந்த வேடர்கள் வாழ்ந்த அந்த மலையில் தோய்ந்திருந்தாள். அப்படி தோய்ந்திருந்த வள்ளி அவள் தனது அறியாமையினால் அஞ்ஞானத்தினால் தான் ஒரு வேடர்குல சிறுமிதான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு உரிய இடம் இது அல்ல, அவளுக்கு உரிய இடம் ஒரு தெய்வமாக இருக்க வேண்டிய இடம் என்ற கருணை காரணமாக முருகப்பெருமான் இந்த பெண் நமக்கு உரியவள். அதாவது நம்ம ஒரு சாமான் தொலைச்சிட்டோம்னா அது எங்க இருந்தாலும் போய் தேடி கொண்டு பிடிச்சிருவோம் இல்லையா? அந்த மாதிரி முருகப்பெருமான் வந்து வள்ளி தனக்கு உரியவள்னு தெரியும். அதனால எப்படியாவது அவளை ஆட்கொண்டு காப்பாற்ற வேண்டும். அவளை இந்த மலையில் தோய்ந்த அவளை மலையாகிய தன்னில் தோய வைக்க வேண்டும், தன்னோடு ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைத்து அவளை ஆட்கொள்கிறான் முருகப்பெருமான். அதான் கொலையே புரி வேடர்குல பிடி தோய் மலையேன்னு முருகனை சொல்றார். அது அவள் தோய்ந்தது வள்ளி மலையில். அப்படிப்பட்ட வள்ளியை முருகன் ஆட்கொண்டதன் காரணமாக அவள் முருகனுடைய மிக உயர்ந்த மலை போன்ற அவனுடைய தோள்களில் தோய்ந்து உருகுகிறாள். முருகனுடைய 12 புஜங்களும் பெரிய மலை போன்றது. முருகன் மலை போன்றவன். ஏனென்றால் அது மட்டுமல்ல, மலைகள் முருகனுக்கு மிகவும் பிடித்தவை. குன்றுள்ள இடமெல்லாம் குமரன் குடியிருக்கும் இடம் சொல்றான். மலை இருக்கும் இடமெல்லாம் மகேசனின் மகன் இருக்கும் இடம் சொல்றான். இல்ல மலை இருக்கும் இடமெல்லாம் மாலின் மருகன் எடுக்கும் இடம்னு சொல்லலாம். அந்த மாதிரி மலைகளுக்கும் முருகனுக்கும் ரொம்ப ஒரு தொடர்பு நிறைய உண்டு. அதனால்தான் குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த வள்ளியை அவர் சென்று அடைகிறார். அதனால் அப்போ வள்ளியை ஆட்கொண்டு தன்னுடன் ஐக்கியப்படுத்தி கொண்டதன் மூலமாக அந்த வள்ளி முருகன் என்னும் மலையில் தோயும்படியாக செய்தார். அவர் ஏன் மலைனாக்கா மலை போன்று உயர்ந்தவர். தனது உருவத்தில் மட்டும் அசுரர்களை வெல்வதற்காக அவர் விஸ்வரூபம் எடுத்து அவர் மலை போன்று நின்று போராடுகிறார். அதனால மலைன்னு சொல்லலாம். இன்னொன்று அவர் எண்குண பஞ்சரன்னு பார்த்தோம்ல, 8 குணங்கள், சிறந்த குணங்கள். அந்த ஒவ்வொரு குணத்திலும் அவர் மலை போன்றவர். பேரொருள் என்னும் குணத்தில் பேரொருள் மலையானவர், மலை போன்ற பேரொருள் கொண்டவர். அதே மாதிரி பேரறிவு, மலை போன்ற பேரறிவு, மலை போன்ற பேரழகு. இந்த மாதிரி எந்த அவருடைய குணத்தை எடுத்தாலும் மலை போன்றவர். இது அப்படிப்பட்ட மலையில் தோய்ந்து உருகும்படியாக வள்ளியை ஆட்கொண்டவர் சொல்றார். கொலையே புரி வேடர்குல பிடி தோய் மலையே அப்படின்னு சொல்லி மலைகள் மீது மிகுந்த விருப்பம் கொண்டவன் முருகன். ஆனால் அவனுக்கு பிடிக்காத மலை என்று ஒரு மலை இருந்தது, அது கிரௌஞ்ச மலை. அதான் அதனால அடுத்த வரியில சொல்ற மலை கூறிடு வாகையின. கூறிடுன்னு சொல்றதுன்னு அர்த்தம் எடுத்துப்போம். அப்படி இருந்தாலும் கூறிடுன்னு இரு கூறாக விளக்கும்படியாக வேல் செலுத்தி அதுக்கு பல பாடல்கள் பார்த்திருக்கிறோம். மலை மாவு சிந்த மலை வேலையறிஞ்ச வடிவேல் எறிந்த அதிதீரான்னு சொன்னோம். சொர்ணம் கிரௌஞ்சகிரி ஊடுருவ தொலைத்த வைவேல் மன்னான்னு போனோம். அப்புறம் வந்து வேற என்ன, நம்ம நிறைய பாடல்கள் இருக்கு. அதான் மலையை இரு கூறாக செய்யும்படியாக. அப்புறம்
அன்றில் அங்கிரி இரு பிளவாக ஒருவேல் விடுத்தனை. பல பாடல்களில் இந்த கிரௌஞ்சகிரியை அழிச்சதை பற்றி ரொம்ப ஸ்லாக்கியமாக அவருடைய வீரச் செயலை போற்றி பாடுகிறார் அருணகிரிநாதர். அதுதான் இங்கேயும் சொல்றார், மலை கூறிடு வாகையினை, மலையை இரு கூறாக பிறந்த வாகையனே. வாகைனாக்கா வாகைங்கிறது ஒரு மலர். அந்த மலர் வந்து வெற்றியை குறிப்பது. அந்த காலத்தில் மன்னர்கள் யுத்தத்தில் வெற்றி பெற்றால் அந்த மன்னரும் அந்த மன்னரின் படைத்தலைவனும் அந்த வீரர்களும் அந்த வாகை என்னும் மலரினால் ஆக்கப்பட்ட அந்த மாலையை வெற்றி மாலையாக சூடிக்கொள்வார்கள். அதனால அந்த வாகை மலருக்கு அந்த விசேஷம், அந்த வெற்றியை குறிக்கக்கூடியது. வாகையனே அப்படின்னாக்கா இந்த கிரௌஞ்ச மலையை அழித்து அதன் மூலமாக அசுரகுலத்தை அழித்து வெற்றி பெற்று வாகை மாலையை சூடிய முருகப்பெருமானே. இதில் ஒரு சின்ன விஷயம் வாகையை பற்றி சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது. இந்த தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கழகம், அவள் தான் இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை. அவளுடைய கொடியை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். கொடி 3 ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும், நடுவில் ஒரு படம் இருக்கும். அது என்ன படம்னு பார்த்துருக்கீங்களா, ஆராய்ஞ்சிருக்கீங்களா? அதில் ஒரு வட்டம் இருக்கும், அதுக்கு நடுவில் ஒரு பூ இருக்கும், 2 பக்கம் 2 யானை இருக்கும். அந்த 2 யானை போர் யானை, வீரம் மிகுந்த போர் யானை. நடுவில் இருக்கிற அந்த பூ இருக்கு, அது வாகை பூ. அவன் தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்ச உடனே எப்படியும் வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லி 2 போர் யானை, 2 யானை போன்று பலத்துடன் போர் புரிய வேண்டும். இந்த எலெக்ஷன் என்ன சொல்றது, தேர்தலில் நம்ம அந்த அளவுக்கு போர் புரிந்து வெற்றி பெற வேண்டும். இந்த யானைகள் நமக்கு துணை இருக்க வேண்டும். வெற்றி வாகை சூடி நாம் வாகை மலரை வெற்றி வாகையாக சூடிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த கொடி போட்டிருக்கா. ரொம்ப பப்ளிஷ் பண்ணணும். எப்படி அந்த கொடியோடைய இது ரொம்ப பேருக்கு அர்த்தம் புரியாது. ரொம்ப பேருக்கு சிந்தாகுல இல்லொடு செல்வம் எனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன். அதாவது விந்திய மலைன்னு ஒரு மலை உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அது நம்ம பாரத தேசத்தை 2ஆ பிரிக்கிறது. வட பாரதம், தென் பாரதம்னு நடுவில் போகிறது. அந்த சம்வேர் மத்திய பிரதேஷ் அந்த ஏரியா விந்திய மலை. அந்த விந்திய மலை எப்படி, அதாவது நம்ம இமயமலை எப்படி நம்ம முழு பாரத தேசத்துக்கு வடக்கு எல்லையாக இருக்கும், அது மாதிரி தென் பாரத தேசத்துக்கு வடக்கு எல்லையாக விந்திய மலை இருக்கு. இந்த விந்திய மலையினோட விசேஷம் என்னன்னா, அந்த மலை மாதிரி அடர்ந்த காடுகள் எங்கேயும் கிடையாது, வேற எந்த மலையிலையும் கிடையாது. எல்லா மலையிலையுமே அடர்ந்த காடுகள் உண்டு. விந்திய மலையில கூடிய அடர்ந்த காடுகள். அந்த விந்திய மலையில வாசம் செய்யக்கூடிய தெய்வம் எதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். கரெக்ட், விந்தியாச்சல வாசனி லலிதாம்பிகை, அம்பாள் வாசம் பண்ணக்கூடியவர். அந்த விந்திய மலை காடுகள் நிறைந்த காரணத்தினால் அந்த விந்தாடவி அப்படின்னு சொல்றாங்கன்னா விந்திய மலையில் இருக்கக்கூடிய அடவி. விந்தாடவினாக்கா விந்திய பிளஸ் அடவி. இந்த காட்டுக்குள்ள யாரோ போயிட்டான்னா அவளால் வெளியே வரவே முடியாது. அப்படி ஒரு அடர்ந்த காடு, எது வெளியே எது உள்ளன்னு தெரியாது. காட்டுக்கு நடுவில் போயிட்டு இருக்கோமா வெளியில வந்துட்டு இருக்கோமான்னு தெரியாது. அங்கே போனோமா அங்கேயே தான் இறுதி. அவளுடைய உடம்பு வனவிலங்குகளுக்கு இரையாக வேண்டியதுதான். அந்த மாதிரி அடர்ந்த காடு. இது எதுக்கு சொல்றாருனாக்கா, நம்ம மனசுல அந்த மாதிரி அடர்ந்த காடு, அந்த காட்டுக்குள்ளே என்ன வழியை வச்சுட்டியே அப்படின்னு முருகன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, சிந்தாக்குல வந்திருக்கு இந்த வார்த்தை ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். சிந்தைனா மனசு, ஆக்குளம்னா கவலை, சிந்தாக்குளம்னா மனக்கவலை. காரணம் என்ன அப்படின்னு ஆராயிறார். நம்ம மனக்கவலைக்கு காரணம் நம்ம இத்தனை நாள் நம்ம படிச்சிருக்கோம், தெரியும் கண்டிப்பாக, ஆசைகள் தான் காரணம். ஆசைகள், பற்றுகள், உலகப்பற்றுகள். இதனால தான் நமக்கு மனக்கவலை. ஏன் மனக்கவலைன்னா, இந்த பற்றுகள் காரணமாக நம்ம காமிய கர்மங்களை செய்து அதன் மூலமாக மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து கவலைகளுக்கு ஆளாகிறோம். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு இது. சிந்தாகுலம், நமக்கு கவலைக்கு காரணம் என்ன என்றால்
நமக்கு பற்று ஏற்படுது. எது மேல பற்றுனாக்கா இல்லோடு செல்வம் எனும். நமக்கு வந்து பற்று ரெண்டு. ஒண்ணு வந்து இல்லுனாக்கா வீடு, அந்த செங்கல்லாம் வீடு மட்டும் இல்லை, வீடுனா வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள், மனைவி, மக்கள். அதனால வந்து இல்லோடு இந்த வீடோடு சிந்தாகுல இல்லோடு செல்வம் வேணும். ரெண்டு முக்கியமான பற்றுகளை சொல்றார். இன்னொரு பற்று இருக்கு, அதை பத்தி அப்புறம் பார்க்கலாம். அதாவது மனிதனுக்கு தான் சம்பாதித்த, தான் சேகரித்த செல்வம், அதன் மீது மிகுந்த பற்று உண்டு. அதை விட்டு விட மாட்டான். அவனுக்கு கோடானு கோடி இருந்தாலும் ஒருத்தருக்கு சாப்பிடறதுக்கு வசதி இல்லைன்னு அவனுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு பற்று. தன்னுடைய சொத்துலேருந்து ஒரு பைசா போகக்கூடாது. அதனால் ரொம்ப ரொம்ப கடினமான அந்த பற்றை விடுறது. சிந்தாக்குல இல்லோடு செல்வம் எனும். இந்த ரெண்டு விதமான காரணத்தினால சிந்தை ஆக்குலத்தை அடைகிறது, கவலையை அடைகிறது. ஏனென்றால் தான் சம்பாதித்த சொத்துக்களின் மீதும் தனக்கு ஏற்பட்ட உறவுகளின் மீதும் பற்று அவன் இறுதி மூச்சு வரை அடங்குவதில்லை. பற்று போவதில்லை. நான் வந்து கடைசியிலையும் வந்து ஏதோ யோசிச்சுட்டு இருப்பேன், தனது கொள்ளு பேரனுடைய பையனுக்கு இன்னும் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கலையே அப்படின்னு யோசிச்சுருப்பான். அவன் பையன், பொண்ணு, பேரன், பற்றி எல்லாம் நல்லா இதாக இருப்பான். ஆனால் அப்படி அந்த ஒரு உறவு வந்து அப்படி இழுக்கிறது, அதனுடைய வசீகரம் அதனுடைய. அதனால் நம்ம மனசை வந்து அப்படி அலைக்கழிக்கிறது. நம்ம வந்து எந்த கவலையும் இல்லைன்னா அதை பற்றி கவலைப்பட்டு இருக்கோம். யாருக்கோ வந்ததாலே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து வீடை சார்ந்தவர்கள், அவர்கள் மீது பற்று, செல்வத்தின் மீது பற்று. இந்த இரு பற்றுகளினால் எனது மனம் எப்பொழுதும் நிரந்தரமாக கவலைக்கு ஆட்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்தாக்குள்ள இல்லோடு செல்வம் எனும் விந்தாடவை. அதாவது இந்த கவலைக்குள்ள போயாச்சுன்னா இதுலேருந்து வெளியில வர முடியாது. இந்த கவலை காரணமாக பிறவி எடுத்தால் அந்த பிறவியிலேருந்து எப்படி வருதுன்னு தெரியல. திரும்ப பிறவி, ஒவ்வொரு பிறவியிலும் கவலை. அதனால்தான் விந்தாடவிங்கிற விந்திய மலையில் இருக்கக்கூடிய அந்த காட்டில் ஒரு நுழைந்து விட்டால் வெளியே வர முடியாது. அந்த மாதிரி இந்த பிறவியில போயாச்சுன்னா வெளியில் வர கஷ்டம். நம்ம முயற்சி பண்ணி நம்ம அந்த மனித பிறவியை உபயோகித்து நாம் பிறவியற்ற நிலைக்கு செல்ல முடியும். ஆனால் நாம் அவ்வாறு செய்வது இல்லை. அதை பற்றி தான் சொல்றார். சிந்தாக்குல இல்லோடு செல்வம் எனும் விந்தாடவை என்று விடம் பெறுவேன். இந்த காட்டிலேருந்து நான் எப்போ வெளியில வருவேன்? இந்த பற்றிலிருந்து நான் எப்பொழுது வெளிவர முடியும்? எப்பொழுது நான் இந்த பற்றுகளை விட்டு பற்றற்றான் பற்றை பற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள அழைச்சிக்கிறோம். ரொம்ப மனசுக்கு ரொம்ப திக்கு தெரியாத காட்டில் நான் வந்து அலைஞ்சிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த பிறப்பிலேருந்து எப்படி விடுபடுறதுங்கிற விஷயம் தெரியற வரைக்கும் இது வந்து திக்கு தெரியாத காட்டு தான். திரும்ப பறந்துட்டு இருக்க வழியே நமக்கு ஒரு குழுவே இல்லை. யாராவது சொல்லிக் கொடுக்கணும், இந்த மாதிரி பண்ணிட்டு அருணகிரி நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த மாதிரி போ, நீ வந்து பிறவியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படின்னு சொல்லி முருகனை வந்து அட்ரஸ் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, மந்தாகினி தந்த வரோதயனே. மந்தது வந்து கங்கையை சொல்றாரு. ஏன்னா காங்கேயன்னு பேருண்டு முருகனுக்கு. ஏன்னா கங்கா நதி பாலகன்னு பேருண்டு. ஏன்னா வந்து முருகப்பெருமாண்ட அவதாரம் தெரியும் உங்களுக்கு. சிவபெருமாண்ட நெற்றிக்கண்ணில் நெருப்பு கிளம்பி அதை யாராலும் தாங்க முடியாமல் அக்னி பகவானை தாங்கி சென்று அக்னி பகவானால் தாங்க முடியாமல் அவர் கங்கையில் சேர்ப்பித்து கங்கை அதை குளிர்வித்து, அந்த அக்னியை குளிர்வித்து அவள் அதை கொண்டு சரவண பொய்கையில் சேர்த்து பிறகு அது 6 தாமரை மலர்களில் 6 திருவுருவங்களாக அவதரித்து 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு 6 சிறுவர்களையும் அம்பிகை ஒன்றாக சேர்த்தனைத்து 6 மகனாக அவர் மாறினார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது. இப்போ வந்து கங்கை வந்து இந்த தீப்பிழம்பை வந்து உரிய இடத்துல கொண்டு சேர்த்ததுனால கங்கைக்கு வந்து இந்த முருகப்பெருமானுடைய தாய் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கிடைக்கிறது. முருகனுடைய கருணை அவரையும் ஒரு தாயாக ஏற்கிறான். அதனால வந்து அது மாதிரி கார்த்திகை பெண்களும் அவனுக்கு தாய், பார்வதியும் ஒரு தாய். அந்த மாதிரி இப்போ இங்க வந்து கங்கா நதியை பற்றி சொல்லாம மந்தாகினியை சொல்றாரு. மந்தாகினிங்கிற பேரு கங்கை கொண்டு, அதே மாதிரி பாகீரதிங்கிற பேரு கங்கை கொண்டு. ஆனா பாகீரதி கங்கை இல்லை, மந்தாகினி கங்கை இல்லை. கங்கையை வந்து மந்தாகினியோ பாகீரதியோ அல்ல.
அது இது எப்படி தெரிஞ்சுக்கணும்னாக்கா, இது வந்து எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்னா, கேதார்நாத் கோவிலுக்கு போனேன்னா அங்கே கோவிலை பார்த்துட்டோம்னா நமக்கு இடது பக்கம் சலன்னு ஓடும் இந்த ரிவர், மந்தாகினி ரிவர். இப்படி ஒரு ஃபோர்ஸோடு வரேன், பக்கத்தில் தான் உற்பத்தி ஆகுது, கொஞ்சம் கிலோமீட்டர் தான் வந்துருக்குது. அதனால் அப்படி ஒரு ஃபோர்ஸில் வரும். அந்த ரிவரில் நம்மளாம் இறங்க முடியாது, குளிக்க ஸ்நானம் பண்ண முடியாது. ஏன்னா வந்து முதல்ல குளிர், அது ஒரு சமாச்சாரம், அதனுடைய ஃபோர்ஸ் அவ்வளோ ஜாஸ்தி இருக்கும். ஸோ இது வந்து கேதார். இது வந்து மந்தாகினி ரிவர். இது அலக்நந்தா. இது ஜாயின் ஆகிற இடம் வந்து கான்ஃப்ளூயன்ஸ். நம்ம இது சொல்றோமே கூடல், முக்கூடல் சொல்லாம இரு கூடல், 2 ரிவர் கூடுற இடம். இது வந்து ருத்ரப்பிரயாகன்னு பேர் இந்த கூடலுக்கு. ரெண்டு சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த ரிவர் வந்து ஃபர்தரா போகும்போது இதுக்கு பேர் அலக்நந்தா. இந்த மந்தாகினி பேர் போயிடும். இது வந்து அலக்நந்தா. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தேவப்பிரயாக்னு ஒரு இடம் வரும். அங்க திரும்ப இரு கூடல், 2 ரிவர் சேரும். இங்க பாகீரதி. பாகீரதி எங்கிருந்து வரான்னு அப்புறம் பார்க்கலாம். இது 2 சேர்ந்த உடனே இது வந்து தேவப்பிரயாகு. இது 2 சேர்ந்த உடனே கங்கை ஆயிடுறாங்க. அதனால கங்கையை வந்து நம்ம பாகீரதின்னு சொல்றது உண்டு, மந்தாகினின்னு சொல்றது உண்டு. இந்த பாகீரதிங்கிற அந்த கங்கை தான் வந்து ஆகாய கங்கையிலேருந்து வந்தது. பகீரதன் தவம் செய்து கொண்டு வந்த நதி வந்து பாகீரதி. இந்த பாகீரதி எங்க வருதுனாக்கா, நமக்கு பொதுவா நம்ம வந்து பாகீரதியோட உற்பத்தி இடம் வந்து நம்ம கங்கோத்திரி அப்படின்னு சொல்றோம். கங்கோத்திரி அல்ல, பார்க்கலாம் நம்ம அது எப்படின்னு பார்க்கலாம். இங்க வந்து கங்கோத்திரின்னு ஒரு இடம் இருக்கு. அதாவது சாலை போக்குவரத்து இது வரைக்கும் தான் உண்டு. ஜீப்லயோ கார்லயோ போனால் கங்கோத்திரி வரைக்கும் போகலாம். ஆனால் இந்த நதி வந்து இங்கே உற்பத்தி ஆகலை. கங்கோத்திரி இதுக்கு இன்னும் அப்ஸ்ட்ரீம் உற்பத்தி ஆகுது, கொஞ்சம் முன்னாடி ஒரு 18 கிலோமீட்டர் தள்ளி வருது. இந்த இடத்துக்கு பேரு கௌமுக்னு பேரு. கௌமுக், கவுனாக்கா பசுமாடு. அதாவது இந்த கௌமுக்கு வந்து எப்படின்னாக்கா ஃபுல் கிளேசியர். கிளேசியர்னா தெரியல, பனிப்பாறை. அதாவது கீழே வந்து எவ்வளோ ஏரி வந்து எவ்வளோ 1000 அடி ஆழத்தில் இருக்கும். ஆனால் அந்த பனியில் நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். ஒரு ஏரியில் நம்மளால நடக்க முடியாது, உள்ள இப்போ தண்ணியில் ஆமிழ்ந்துருவோம். ஆனால் இது சாலிடாக இருக்கும், ஐஸ். கிளேசியர் வந்து நிறையா இதெல்லாம் உண்டு. நம்ம கனடாவில் வந்து இந்த கனேடியன் ராக்கி மவுண்டன்ஸ் எல்லாம் இருக்கு. அங்கே வந்து நம்ம கிளேசியர் மேலேயே நடப்போம். அங்கே எல்லாம் ஸ்கேட்டிங்லாம் கூட பண்ணுவோம் அந்த கிளேசியர் மேலே. ஆனால் அது 2000 அடி ஆழத்தில் அது தண்ணி கொஞ்சம் நம்ம நடக்கிற இடத்துல தண்ணி உருகி போச்சுனாக்கா, பனி உருகிச்சுன்னா கீழே 2000 அடி ஜலசமாதி. ஸோ இந்த கௌமுக்கு வந்து இங்கே கங்கோத்திரிலேருந்து கௌமுக்கு வந்து 18 கிலோமீட்டர். ஆனால் இந்த 18 கிலோமீட்டருக்கு வந்து நம்ம ட்ரெக்கிங்கில் தான் போக முடியும். அதுக்கு வந்து வாகனம்லாம் கிடையாது. அது வந்து அந்த 18 கிலோமீட்டர் ட்ரெக் போகிறதுக்கு 2 நாள் ஆகும். அதில் வந்து முதல் நாள் வந்து ஒரு 13 கிலோமீட்டர் போயிடுவோம். போனால் அங்கே வந்து தப்போவன் இந்த மாதிரி 1-2 இடங்கள்லாம் இருக்குது. அங்கே ஆசிரமங்கள் உண்டு. அங்கே போய் தங்கிக்கணும். தங்கிட்டு ஒரே நாளில் போக முடியாது. அடுத்த நாள் காலையிலேருந்து 4 கிலோமீட்டருக்கு அவ்வளோ டைம் ஆகும். 4 கிலோமீட்டர் போகிறதுக்குன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ட்ரெக் அது. இந்த தப்போவன்லேருந்து கௌமுக் போகிறது. அங்கே போயிட்டு உடனே அங்கே தங்கத்துக்கு வசதி இல்லை கௌமுக்கு. உடனே அங்கே வந்து திரும்ப நம்ம தப்போவனுக்கு வந்துடணும். அங்கே தங்கிட்டு அடுத்த நாள் கங்கோத்திரி வந்து நம்ம வாகனத்தை எடுத்துன்னு வந்துடலாம். ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன்னாக்கா, இந்த கங்கைங்கிறது இந்த 3 நதியிலும் சேர்ந்தது தான் கங்கை நம்ம சொல்றது. அதனால இந்த மந்தாகினியும் கங்கை தான், பாகீரதியும் கங்கை தான், அலக்நந்தாவும் கங்கை தான். அதனால இந்த மந்தாகினி தந்த வரோதயனேனாக்கா கங்கா நதி பாலகன் அர்த்தம். மந்தாகினி தந்த வர உதயனே, வரோதயனே.
அகாரம் உகாரம் மகாரம் 3 சேர்ந்தது தான் ஓம். ஆ உ உம் ஆம் சொல்லி ஓம் ஆயிடுது. அதனால வர உதயங்கிறது தான் வரோதயன். இதை நம்ம 2 விதமாக அர்த்தம் புரிஞ்சுக்கலாம். வர உதயன்னாக்கா அதாவது வரங்கள் எல்லாம் உதிக்கக்கூடிய இடம் முருகப்பெருமானிடம் வர உதயன். அவனது அடியவர்களுக்கு அவன் தரக்கூடிய வரங்கள் அவ்வளவு உயர்வானவை. பிறவியில்லா வரத்தை தருகிறான். அதனால வரங்களினுடைய எங்கு வரங்கள் தோன்றுகின்றன என்று ஆராய்ந்தால் முருகப்பெருமானிடமிருந்து இந்த பரம்பொருளிடமிருந்து வரங்கள் தோன்றுகின்றன. வரங்கள் உதயமாகக்கூடிய இடமாக அவன் இருப்பதனால் அவன் வரோதயன் என்று கூறப்படுகிறான். இன்னொரு விதமா புரிஞ்சுக்கலாம். என்னன்னாக்கா முருகப்பெருமான் இந்த அவனியில் உதித்தவன். அவன் ஏன்னா அவன் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்தவன். அவன் உதித்தவன் எப்படி உதித்தான், எதற்காக உதித்தான் என்றால் மனித குலத்திற்கும் தேவர் குலத்திற்கும் வரமாக உதித்தவன். வரங்கள் அவனிடமிருந்து உதிக்கின்றதால் அவன் வரோதயன். அவனே இந்த அவனியில் தேவர்களையும் மனிதர்களையும் காப்பதற்கான வரமாக அவர்கள் பெற்ற வரம் காரணமாக அவன் தோன்றியதனால் அவன் வரோதயன் என்று அழைக்கப்படுகிறான். குறியீடுல 2 விதமா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா தேவர்கள் அசுரர்களால் சிறை பிடிக்கப்பட்டு மிகுந்த கொடுமைக்கு ஆளானார்கள். அவர்களை அந்த சிறையிலிருந்து மீட்டவன் முருகப்பெருமான். ஆகவே தேவர்களுக்கு வரமாக அமைந்தவன் முருகப்பெருமான் வரமாக. அது மாதிரி மனிதர்கள் இந்த பிறப்பு இறப்பு என்னும் பால் நரகத்தில் உழன்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இந்த படுகுழியிலிருந்து கைதூக்கி வெளியில் எடுப்பவன் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட வரத்தை அளிப்பவன் அவன். ஆகையால் மனிதர் குலத்திற்கு வரமாக அமைந்தவன் முருகன் அப்படின்னு 2 விதமா வரோதயன்னு சொல்லலாம். அப்புறம் கந்தா, அதாவது முருகனுடைய தோற்றத்தை பத்தி சொன்னார். மந்தாகினி அந்த கங்கை நதியிலிருந்து போய் சரவண பொய்களை தோன்றினான்னு. அதனால அந்த தோற்றத்தினுடைய முடிவையும் சொல்லிடுறார் கந்தா அப்படிங்கிறார். கந்தன்னா the one who is assembled, அதாவது பல பிரிவாக இருப்பது ஒன்றாக இணைப்பது. அம்பாள் 6 குழந்தைகளை ஒன்றாக கட்டி இணைத்த பொழுது அவன் 6 முகனாக தோன்றினான். அப்படிங்கிறனால கந்தன்னா அதுதான் அர்த்தம். பல ஒன்றாவது, அதுக்கு தான் கந்தன் பேரு. பலவாக இருந்த முருகப்பெருமான் 6 குழந்தைகளாக இருந்த முருகப்பெருமான் ஒரு 6 முகனாக மாறியது. அதனால கந்தன் பேரு. அம்பாள் அவனை அணைச்சு அவனை 6 முகன் ஆக்கினதுனால அவனுக்கு கந்தன்கிற பேரு. கந்தா. ஆனா முதல்ல மந்தாகினியில் நீ தோன்றின, இறுதியில் நீ 6 முகன் ஆகினது நீ கந்தனாய் மாறின ஆனதனால் நீ 6 முகன் ஆகினாய் அப்படிங்கிறார். அடுத்தது முருகா. முருகான்னு சொல்லும்போது நமக்கு தெரியும், முருகன்னாக்கா அழகில் சிறந்தவன், அருளில் சிறந்தவன், அப்படி இளமை, பேரழகன், என்றும் இளமை மாறாதவன், தெய்வீக மனம் உள்ளவன், தெய்வீக குணம் உள்ளவன். 4 அர்த்தம் பார்த்தோம் அந்த முருகன்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அந்த அர்த்தத்திலாம் சொல்றார். இப்படி இந்த மாதிரியான அர்த்தங்களுடன் முருகா என்று கூப்பிட்டால், இந்த அர்த்தம் நமது மனதில் ஓடினால் அவன் மீது நமக்கு ஈடுபாடு உண்டாகும். ஏன்னா ஒரு அழகான ஒரு குழந்தை வடிவத்தில் அவனை பார்க்கும்பொழுது யாருடைய மனமும் அவன் மீது ஈடுபடும் இல்லையா? ஒரு முருகனுடைய அந்த ஒரு உருவத்தை நம்ம அழகா ஒரு படமா நம்ம பார்க்கும்போதே அவ்வளவு ஈடுபாடு உண்டாகுது. அவனுடைய குணங்களையும் சேர்த்து நினைத்தால் மிகுந்த ஈடுபாடு, அதுதான் பக்தி என்பது. அதனால முருகான்னு சொல்லும்போது இந்த பக்தி வர வேண்டும் எனக்கு அப்படிங்கிறார். அப்படி பக்தி வந்தால் நீ அருள் புரிவாய். அந்த அருளினால் நான் என்னுடைய சிந்தாக்குளம் நீங்கும், என்னை விட்டு நீங்குங்கிறது. கருணாகரணே, கருணையை செய்யக்கூடியவன. ஏன்னா கருணை புரிந்தாக வேண்டும். என்னுடைய இல்லொடு செல்வம் எனும் விந்தாடவையில் என்று நான் வெளிவர வேண்டும். வெளிவர வேண்டும் என்றால் உன்னுடைய கருணை வேண்டும். அப்படிங்கிறனால கருணாகரணேன்னு சொல்றாங்க. சத்குரு ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு